رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى. وقال رسول الله صلى الله عليه وسلم: كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமைக்குரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 27ஆம் இரவிலே நாம் இங்கே ஒன்று கூறியிருக்கின்றோம். ஏறத்தாழ புனித ரமலானுக்கு விடை கொடுத்து வழிநடத்துகின்ற அந்த விலைக்கு நாம் வந்துவிட்டோம். இன்று நம் வாழ்க்கையில் பெரும்பாலான தவறுகளை விட்டும் பாவங்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு, அதிகமான நன்மைகளோடு நலவுகளோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கு நம்மிடத்தில் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பண்பை பற்றி அல்லது ஒரு தெளிந்த கண்ணோட்டத்தை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் ஒரு பொருளை எந்த கண் கொண்டு எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றானோ அந்த கண்ணோட்டத்திற்கு ஏற்ற முறையில் தான் அந்த பொருளிடத்தில் அவன் அணுகுவான். அவனுடைய அணுகுமுறையில் ஒரே பொருள் ஒருவர் ஒரு விதமாக அதை அவருடைய கண்ணோட்டம் என்றால் அவருடைய அணுகுமுறை ஒரு விதமாக இருக்கும். இன்னொருவர் அதை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் என்றால் அவருடைய அணுகுமுறை வேறு விதமாக இருக்கும். இதே போன்று மனிதன் இந்த உலகத்தை எந்த கண் கொண்டு எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றானோ அதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுகிறது. முதலிலே உலகம் என்று நாம் சொல்வதற்கு எதை சொல்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் என்று சொன்னால் காசு, பணம், வீடு வாசல், நகை நட்டுகள், தோட்டம் துறவுகள், சொத்துப்பத்துக்கள், இந்த உலகத்து வளங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உலகத்து வளங்களைத்தான் நாம் இங்கே உலகம் துனியா என்று குறிப்பிடுகிறோம். இந்த துனியாவை பொறுத்த மட்டில் நாம் எந்த கண்ணோட்டத்தோடு அதை அணுகுகின்றோம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்த கண்ணோட்டத்தோடு துனியாவை அணுகச் சொன்னார்கள்? அன்புக்குள்ளே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: ஹுப்புத் துன்யா ரஅஸு குல்லி ஹதீஅத்தின். உலகத்தை நேசிப்பதுதான் எல்லா பாவங்களுக்கும் தலை, எல்லா பாவங்களுக்கும் மூல காரணம். எப்போது மனிதன் துனியா உலகத்தின் மீது மோகம் கொள்ள ஆரம்பித்து விட்டானோ, பேராசை கொள்ள ஆரம்பித்து விட்டானோ, அதை அடைவதற்காக எந்த பாவத்தையும் செய்வதற்கு தயாராகி விடுவான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்களை நீங்கள் பார்த்தால் பெரும்பாலான பாவங்கள் காசு பணத்தை ஈட்டுவதற்காகத்தான், காசு பணத்தை ஈட்டுகின்ற பாதையில் தான் நடைபெறுகிறது. ஏன் விபச்சார விடுதிகள் நடைபெறுகிறது, சாராய கடைகள் நடத்தப்படுகிறது, ஆபாசமான நடன அரங்குகள் நடத்தப்படுகிறது. ஏன் சிலர் கூலிப்படை வைத்து கூலிப்படை வைத்தும் தொழில் செய்கின்றார்கள்.
இவை எத்தனைக்கும் நோக்கம் என்ன என்று பார்த்தால் காசு பணம் சம்பாதிக்கும். காசு பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி எந்த பாதையிலும் இறங்கிவிடலாம் என்ற அளவுக்கு இன்று மனிதன் போய்கொண்டிருக்கிறான். காசு மேல் கொண்ட அந்த நேசமும் அன்பும் எல்லா பாவங்களுக்கும் அவனை அழைத்துக் கொண்டு போகிறது. ஆக அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் தலைகீழாக புரட்டி சிந்திப்போம். காசு பணத்தின் மீது கொண்டிருக்கின்ற நேசம்தான் ரஅசு குல்லி ஹத்தியத்தின், எல்லா பாவங்களுக்கும் காரணம், தலை சிகரம் என்று சொன்னால் காசு பணத்தின் மீது பற்றற்றவர்களாக இருப்பதுதான் எல்லா நலவுகளுக்கும் மூல காரணம். காசின் மீது பணத்தின் மீது பற்று இல்லை, மோகம் இல்லை, வெறி இல்லை. அப்படி ஒரு மனிதனுடைய மனநிலை வந்துவிட்டது என்றால் பெரும்பாலான பாவத்தை விட்டும் அவன் பாதுகாக்கப்படும். அப்படி என்றால் ஒரு கேள்வி, காசு பணத்தின் மீது பற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காடோ செடியோ கண்ணே ரமானன் புறப்பட வேண்டுமா? காசு வேண்டாம், பணம் வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், மனைவி வேண்டாம், பிள்ளை வேண்டாம், சொத்து சுகம் எதுவும் வேண்டாம், உடுத்தி இருக்கிற வேட்டி சட்டை எல்லாவற்றையும் கரட்டி விட்டு ஒரு சின்ன கோவணத்தை எடுத்து கட்டிக்கொண்டு காடே செடியோடு புறப்படவா? இதைத்தான் தீனுல் இஸ்லாம் வலியுறுத்துகிறதா? நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அந்த சுகுது பற்றற்ற நிலை என்பது எல்லாவற்றையும் கலட்டி எறிந்துவிட்டு அரைகுறை நிர்மாண கோலத்தோடு அவன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற செய்தி அல்ல. இஸ்லாம் சொல்லுகின்ற செய்தி, எதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் அதை அந்த இடத்தில் வையுங்கள். அதனுடைய இடத்தை விட உயர்ந்த இடத்தை கொடுக்க வேண்டாம், அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய இடத்தை விட தரம் தாழ்த்தவும் வேண்டாம். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு பொருளை எந்த இடத்தில் வைத்தார்களோ அந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும், அந்த இடத்தில் வைத்து நாம் அணுக வேண்டும். அதனுடைய இடத்தை விட உயர்ந்த இடத்தில் நாம் வைத்து பார்த்தாலோ, அதை விட தரத்தில் தாழ்த்தி கீழ்நிலையில் வைத்து பார்த்தாலோ கண்டிப்பாக பிரச்சனை உண்டாகும். அப்படி என்று சொன்னால் காசு பணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று, ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. காசு பணம் இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. காசு பணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? பசி இருக்கிறது, உண்ண வேண்டும், மானத்தை மறைப்பதற்கு உடை தேவை இருக்கிறது, தனக்கும் தன்னுடைய மனைவி மக்கள் உள்ளிட்ட குடும்பத்தாரையும் கண்ணியத்தோடு வாழ வைப்பதற்கு ஒரு இல்லடம் தேவை இருக்கிறது. இல்லடம் காசு பணம் இல்லாமல் அமைக்க முடியாது. தானும் தன் குடும்பத்தாரும் நிம்மதியாக வாழ்வதற்கு அவ்வப்போது நோய் நொடிகள் ஏற்பட்டு விட்டால் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது, காசு பணம் வேண்டும். உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் வேறு பல அடிப்படை தேவைகளுக்கும் காசு பணம் இல்லாமல் மனிதனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்படி என்றால் பற்றத்தில் இருப்பது எப்படி? அன்புகளே, இங்கே ஒரு உதாரணத்தின் மூலமாக நாம் இதை சிந்தித்து பார்ப்போம். தேவைக்கு, அவசிய தேவைக்கு காசு பணம் அந்த அவசிய தேவைக்காக அணுகலாம். அதைவிட மேலதிகமாக அதை விரும்புவது, ஆசைப்படுவது மார்க்கம் தடை செய்கிறது. உதாரணத்திற்கு, நாம் ஒரு வீடு கட்டுகிறோம். எல்லோருக்கும் தெரியும், கட்டப்படுகின்ற வீட்டில் கண்டிப்பாக கழிப்பிடம் இருந்தாக வேண்டும். சகோதரர்களே, கழிப்பிடம் இல்லாத வீடு பூரணமான வீடு அல்ல. கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலேயும் கழிப்பிடம் இருந்தாக வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு தேவை, தவிர்க்க முடியாத ஒரு தேவை. ஆனால் வீடு கட்டுகிற போது கழிப்பிடத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னதற்காக ஒருவன் கட்டப்பட்ட வீட்டில் கழிப்பறையே அளவு கடந்து நேசிக்கிறான். அறிவீனம். கழிப்பறை என்பது, கழிப்பிடம் என்பது ஒரு தேவைக்காக தவிர்க்க முடியாத ஒரு தேவை. ஒரு கழிப்பிடம் அல்ல, 10 கழிப்பிடம் சேர்த்து கட்டிக்கொள்ளலாம், தவறே இல்லை. எதற்காக? என் தேவைக்கு ஒன்று. இங்கே சுற்றி இருக்கின்றார்கள் ஏழைகள், இங்கே சுற்றி இருக்கின்றார்கள் அபலைகள், அவர்களுக்கு கழிப்பிடம் இல்லை, பொதுவெளியில் தான் சென்று ஒதுங்க வேண்டும். அவர்கள் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக
அவர்களையும் கருத்தில் கொண்டு தன் வீட்டிலேயே 10 கழிப்பிடங்களை ஒருவன் கட்டுகிறான் என்று சொன்னால் அது மார்க்கத்தின் பார்வையில் வரவேற்கப்படுகிறது. கழிப்பிடம் மனித வாழ்க்கையின் ஒரு தேவை. தன் தேவை போக மேலதிகமாக கட்டிக்கொள்ளலாமா? கட்டிக்கொள்ளலாம். எதற்காக வேண்டி? அடுத்தவர்கள் தேவை உள்ளவர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு மேலதிகமாக கட்டிக்கொள்ளலாம், தவறு இல்லை. அன்றுக்குள்ள இதே உதாரணத்தை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே காசு பணத்தை பொறுத்துங்கள். காசு பணம் கண்டிப்பாக தேவை இல்லாமல் வாழ முடியாது. அதே சமயத்தில் நமக்கு என்ன தேவை, நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் என்ன தேவை, அந்த அளவு போதும். உதாரணத்திற்கு ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் உள்ளிட்ட ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம். இந்த குடும்பத்தை ஒரு வருடத்துக்கு நடத்துவதற்கு குறைந்தது ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். இது கூட நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன். சுருக்கமான முறையில் அடக்கத்தோடு செலவு செய்தார்கள் என்று சொன்னால் 3 லட்சம் ரூபாய் தாராளம். இப்போது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தலைவன் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சம்பாதிக்கின்றார்கள். எவ்வளவு சம்பாதிக்கலாம்? 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். தேவைக்காக வேண்டும். தேவை 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாயை தாராளமாக சம்பாதிக்கலாம், தவறே இல்லை. அந்த 3 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதற்காக நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் அல்லாஹ் இடத்தில் இபாதத்தாக எழுதப்படுகிறது. அந்த 3 லட்சம் ரூபாயை தேடுகின்ற வழியில் நாம் கழிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கழிகின்ற நிமிடங்களாக அல்லாஹ் இடத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதையும் தாண்டி ஒருவன் யோசிக்கிறான், நான் என் வசதியில்லாத தந்தை, வயது முதிர்ந்து விட்ட தாய் தந்தையை நான் பராமரிப்பு செய்கின்றேன். கணவனை இழந்துவிட்ட விதவை இருக்கின்றார், என் சகோதரி, அவரையும் நான் பராமரிக்க வேண்டும். சில ஊனமுற்றவர்கள் இருக்கின்றார்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் குடும்பத்தில், அவர்களையும் பராமரிக்க வேண்டும். சரியான வளர்ச்சி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல நபர்களையும் கருத்தில் கொண்டு சொல்கின்றார். என்னை தேடி வருகின்றார்கள் பலர். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்று சொல்கிறான். நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த தெளிவாக புரிய வேண்டும். தேவை 3 லட்சம் ரூபாய். ஆனால் பலருடைய தேவையை கருத்தில் கொண்டு தன் தேவை என்னவோ அதை போன்று 20 மடங்கு 30 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கலாமா? தாராளமாக சம்பாதிக்கலாம். பாராட்டுகள். எப்படி தன் வீட்டில் தனக்கு ஒரு கழிப்பிடம் போதும் என்று இருக்கிற போது சுற்றி இருக்கின்ற மக்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு, ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு தன் வீட்டிலே கழிப்பிடங்கள் பலவை ஒருவன் அமைக்கிறான் என்று சொன்னால் அது எப்படி மார்க்கத்தின் பார்வையில் வரவேற்கப்படுகிறதோ, பாராட்டப்படுகிறதோ, அதே போன்று அவன் தன் சுய தேவையை முன்னிட்டு 3 லட்சம் ரூபாய் போதும் வருடத்துக்கு என்று இருக்கிற போது அவன் ஒரு வருடத்திற்கு 30 லட்சமோ அல்லது 3 கோடியோ சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் முழுக்க மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் அடுத்தவருடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அவன் சம்பாதிக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஏழை வருகின்றார். வந்தவர் கேட்கின்றார், நாயகமே, எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய பழக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாழ்நாளில் இல்லை என்று சொன்னது இல்லை. இருந்தால் உடனே கொடுப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் தனக்கு அது தேவை இருக்கிறது என்று இருந்தாலும் அவருடைய தேவையை முற்படுத்தி பெருமானார் கொடுத்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானாருக்கு உடுத்துவதற்கு சரியான ஆடை இல்லை என்று பார்த்துவிட்டு ஒரு பெண் சென்று தன் சொந்த கரங்களால் துணியை நெய்து அல்லாஹ்வின் தூதருக்கு மேலாடை தயாரித்து கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுக்கின்றார். அந்த ஆடையை அல்லாஹ்வின் திருத்தூதர் வாங்கி கொடுத்துகிறார்கள். ஹதீஸ் வருது, முஹ்தாஜன் இலைஹி. அந்த ஆடை பெருமானாருக்கு தேவை இருக்கின்ற நிலையில் வந்து சேர்ந்தது. அப்படி என்றால் என்ன பொருள்? சில போது ஒரு பொருள் நமக்கு வரும், தேவை இல்லாமலும் வந்து சேரும். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு புது வீடு கட்டி குடிநுழைந்து வைத்துக் கொள்ளுங்கள். புது வீடு, அந்த வீட்டுக்கு
ஒரு நண்பர் கொண்டு வந்து பெரிய கிளாக், வால் கிளாக்னு கொடுப்பார். இதே போன்ற கிளாக்கு, இதை விட சிறந்த கிளாக்கு இதுக்கு முன்னே 10 பேர் கொடுத்து விட்டு போயிட்டார். இதே இந்த புது வீட்டை காரணமாக வைத்து இதை விட சிறந்த கிளாக்குகள், அதாவது சுவர் கடிகாரம் 10 கடிகாரம் வந்து அங்கே அறையிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு நண்பர் கொண்டு வந்து தருகிறார் என்றால் சந்தோஷமாக வாங்கிக் கொள்வோம். தேவை என்பதற்காக அல்ல, அன்பை தட்டி கழிக்க கூடாது. அவருடைய அன்பை மதிக்க வேண்டும். அதற்காக நான் அந்த சுவர் கடிகாரத்தை வாங்கிக் கொள்வேன். இது தேவை இல்லாமலேயே வாங்குவது. இன்னொன்று முஹ்தாஜன் இலைஹி, தேவை, யாருமே அப்படி ஒரு பொருள் தரவில்லை, தன்னாலும் விலை கொடுத்து வாங்கும் வசதி இல்லை. இந்த நிலையில் ஒரு நண்பர் கொண்டு வந்து அருமையான ஒரு சுவர் கடிகாரத்தை கொடுக்கின்றார். சந்தோஷமாக வாங்கி கொண்டார். வாங்கி வீட்டிலே கொண்டு போய் பொருத்துகின்றார். பார்ப்பதற்கு வீட்டுடைய அலங்காரத்தை கூட்டி காட்டுகிறது. ரொம்ப வசீகரமாக, கவர்ச்சிகரமாக இருக்கிறது. இப்போது வருகிறார், நல்ல கடிகாரமாக இருக்கிறது, எனக்கு கொடுத்தால் நலமாக இருக்குமே என்று கேட்டால் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மனநிலை எப்படி? சுவர், உடல் அல்ல, சுவரில் மாட்டியிருக்கிற கடிகாரத்தை குறித்து இப்படி கேட்டாலே நம்முடைய முகமெல்லாம் மாற ஆரம்பித்துவிடும். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் பெருமானாருடைய உடலை, ஆடையின் நிலையை பார்த்துவிட்டு தன் கரத்தால் பெருமானார் மீது கொண்ட பாசம், அல்லாஹுவின் அருள் தூதருக்கு தன் கரத்தாலேயே நெய்து கொடுப்பதை தான் பெற்ற பேராக பெரும் பாக்கியமாக கருதி அவர் பல நாட்கள் தரையில் அமர்ந்து நெய்து மேலாடையை தயார் செய்து கொண்டு வந்து அல்லாஹுவின் தூதருக்கு கொடுக்கின்றார். அந்த பெண்ணிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு முஹ்தாஜன் இலையில் தேவை உள்ளவர்களாக பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போனார்கள், உடுத்தி கொண்டு வந்தார்கள். அல்லாஹு அக்பர், பெருமானார் இயற்கையிலேயே பேரழகு. இப்போது அந்த பேரழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக இந்த ஆடையினுடைய அமைப்பு இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து விட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹுவின் தூதர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சபையில் இடையில் ஒருவர் பேசுகிறார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடை ரொம்ப நன்றாக இருக்கிறது, அதை எனக்கு தாருங்கள். அவ்வளவுதான். அல்லாஹுவின் திருத்துதர் ஒன்றும் சொல்லவில்லை, அமைதியாக பேசிக் கொண்டிருந்தார். பேச்செல்லாம் அப்படி வீட்டுக்கு போய்விட்டார். போனதற்கு பின் நம்முடைய பணியாளரை அழைத்து நான் உடுத்தியிருந்த அந்த சட்டையை கலட்டி மடித்து அவர் கையில் கொடுத்து, சபையிலே ஒருவர் இருப்பார் அந்த ஓரத்தில், அவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்து, பணியாளர் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கின்றார். அருமை சஹாபா பெருமக்களுக்கு உணர்ச்சி கொந்தளிப்பு பொறுக்க முடியவில்லை. அல்லாஹுவின் தூதர் பற்றாக்குறையாக இருந்தார்கள். அந்த பெண்மணி ஆசையாக கொண்டு வந்து பெருமானாருக்கு கொடுத்தார். அல்லாஹுவின் தூதரும் அதை தேவை என்ற உணர்வோடு போய் அணிந்து கொண்டு வந்து சபையிலே அமர்ந்திருந்தார்கள். பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியாக இருந்தது. நமக்கு தெரியும், அல்லாஹுவின் தூதரிடத்தில் எதை கேட்டாலும் சரி, இருந்தால் மறுக்க மாட்டார்கள் என்று தெரியும். அப்படி இருந்தும் ஏன் தான் அதை கேட்டீரோ? எல்லோரும் அவரை கடிந்து கொண்டார்கள். ஆனால் கடைசியில் அவர் ஒரு காரணம் சொன்னார், நீங்கள் நினைப்பதை போன்று அந்த ஆடையின் மீது கொண்ட ஆசையால் நான் கேட்கவில்லை. நான் இந்த உலகத்தை விட்டு போகிற போது முஹம்மது ரசூலுல்லாஹின் திருமேனியில் பட்ட அந்த ஆடை எனக்கு கஃனுடையாக அணியப்பட வேண்டும். அந்த உடையோடு நான் என்னுடைய இறுதி பயணம் செல்ல வேண்டும். அந்த ஆசையில் தான் நான் கேட்டேன் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, சில மாதங்களிலேயே வஃபாத்தாகிவிட்டார். அந்த ஆடை தான் அவருக்கு கஃனாக பொருத்தப்பட்டது. அது வேறு விஷயம். நாம் இங்கே பார்க்கிறோம், அல்லாஹுவின் தூதருடைய சுபாவம், ஒன்றை கேட்டுவிட்டால் தனக்கு தேவை என்று இருந்தாலும் அதை கொடுப்பார்களே அல்லாமல் இல்லை என்று வாழ்நாளில் சொன்னதே இல்லை. ஒருவேளை அப்படி கூட கொடுப்பதற்கு இல்லை என்று வைத்துக் கொள்வோம். என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாளை வாருங்கள், நாளைக்கு வந்துவிடும் தருகிறேன், அடுத்த வாரம் வாருங்கள், அடுத்த மாதம் வாருங்கள், இப்படித்தான் சொல்லுவார்கள். ஒரு பெண்மணி கூட கேட்டார் பெருமானாரிடத்தில். நபி ஸல்லல்லாஹு நீண்ட காலம் சொன்னார்கள், பெரிய விஷயம் கேட்டது. கணிசமான காலத்தை சொல்லி சொன்னார்கள். அப்போ திருப்பி கேட்டார், நான் வருகின்ற போது நீங்கள் இல்லாவிட்டால் என்ன பொருள்? நீங்கள் இல்லாவிட்டால் பொருள் நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டால் எந்த அர்த்தம்? பெருமானார் சொன்னார்கள், அப்படியா, அபூபக்கரை வந்து சந்தியுங்கள். அடுத்து கேட்டார், அவரும் இல்லாவிட்டால் உமரை வந்து சந்தியுங்கள்.
அல்லாஹ்வின் தூதருடைய சுபாவத்தை பாருங்கள். எது இருந்தாலும் உடனே கொடுப்பார்கள். தனக்கு தேவை இருந்தாலும் பரவாயில்லை. இப்படி கொடுத்து விட்டு, இங்கேதான் இன்னொரு விஷயத்தை கவனிக்க, கொடுத்து விட்டு பெற்றவரை எப்படி ஆனந்தமாக செல்வாரோ அதைவிட பேரானந்தம் கொடுத்த அல்லாஹ்வின் தூதருக்கு. அவர் துள்ளி குதிக்கலாம், அவர் ஆனந்தம் அடையலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழையினுடைய முகத்தை பார்த்துவிட்டு தாங்க முடியாத சந்தோஷம், பெருமகிழ்ச்சி கொள்வார்கள். அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இஸ்லாம். அது போன்று அன்று ஒருவர் வந்து கேட்கிறார், நாயகமே எனக்கு ஒரு கணிசமான தேவை. ஹதீஸிலே என்ன அளவு என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. நானே ஒரு உதாரணம் வைத்துக் கொள்வோம். ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்கிறார். நாயகமே எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது, 2 லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டும். பெருமானுடைய இன்னொரு பழக்கம் என்றால், தானே இருந்தால் கொடுப்பார்கள் அல்லது வாக்குறுதி கொடுப்பார்கள். அப்படி இல்லை என்றால் சில தோழர்களை சொல்லி அவர்களிடத்தில் போய் நான் சொன்னதாக சொல்லுங்கள், தருவார்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்பார்கள். ஏனென்றால் பெருமானாருடைய தோழர்களை பொறுத்தமட்டில் அல்லாஹ்வின் தூதருக்கு என்ன அந்தஸ்து கொடுத்திருந்தார்கள் என்றால், யா ரசூலல்லாஹ், எங்கள் செல்வம் நீங்கள் எடுத்தது போக மிச்சம் தான் எங்களுக்கு. நாங்கள் எங்களுடைய மனைவி மக்களுக்கு செலவிடுகிறோமே, அதை விட அல்லாஹ்வின் திருத்தூதர் எடுத்துக்கொள்கிறார்களே, அது எங்களுக்கு ரொம்ப பிரியமானது. நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் எங்களுடைய மனைவி மக்களுக்கு நாங்கள் செலவு செய்வதை விட அல்லாஹ்வின் திருத்தூதருக்காக நாங்கள் கொடுப்பது, அவர்கள் விரும்புகின்ற விதத்தில் செலவிடுவது அதைவிட மேலானது. இந்த மனநிலையை பெற்றிருந்தார்கள் அருமை சஹாபா பெருமக்கள். ஆகவே பெருமானார் சொல்வார்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவரிடத்தில் சென்று கேளுங்கள், உஸ்மான் இப்னு அஃபான் இடத்தில் கேளுங்கள், அல்லது அதற்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் அலி அவரிடத்தில், இப்படி ஒரு சஹாபியை சொல்லி அனுப்புவார்கள். உணவு கூட அப்படித்தான் சொல்வார்கள். இரவிலே ஒருவர் சாப்பிட வசதி இல்லாமல் வந்தால் இன்னாரிடத்தில் சென்று சொல்லுங்கள், நான் கொடுக்க சொன்னதாக. அவர் போய் நிற்பாங்க. வீட்டிலே பார்த்தால் சாப்பிடுவதற்கு அவர்களுக்கே உணவு இருக்காது, சிறு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் உணவு இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் அனுப்பிவிட்டார்கள். என் பெத்த பிள்ளை சாப்பிடுவதை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி சாப்பிடுவது ஏற்றமானது. பிள்ளைகளை சாக்கு போக்கு சொல்லி உறங்க வைத்து விட்டு அவருக்கு உண்ண கொடுப்பார்கள். அவர் வீட்டார்கள் கை வைத்து உண்ணாவிட்டால் உண்ண மாட்டார் என்றிருந்தால் விளக்கையும் அணைத்து விட்டு இருட்டுக்குள்ளே கை வைத்து உண்பதை போன்று பாவனை செய்து கொண்டு அவரை வயிறார உண்ண வைப்பார்கள். காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுப்பி வைத்து விருந்தாளி, அவரை நான் கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மீது கொண்ட மஹப்பத்து, பெருமானார் மீது கொண்ட மஹப்பத்து, பாசத்தின் வெளிப்பாடு. தம் பெற்ற பிள்ளைகள் பச்சிலம் பாலகன்கள் அவர்களுக்கு வைக்கப்பட்ட உணவாக இருந்தால் கூட அவர்களை உறங்க வைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளிக்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அன்று சொன்னார்கள், போய் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சென்று நான் இந்த காசை உங்களுக்கு தர சொன்னதாக சொல்லுங்கள், தருவார்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் இந்த செய்தியை கேட்டுவிட்டு நேராக போகிறார். ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வீடு வந்து விட்டது. வந்தால் உன்னிருந்து சப்தம் வேகமாக கேட்கிறது. உயர்ந்த துணியில் யாரையோ ஏசுகின்றார்கள், பேசுகின்றார்கள். ஒரு போனவர் கொஞ்சம் அந்த சப்தத்தை, கடுமையான சப்தத்தை கேட்டுவிட்டு கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்து நின்றார். யாரை பேசுகின்றார்கள், ஏன் பேசுகின்றார்கள் பார்த்தால் ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அடிமையை ஏசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக என்று பார்த்தால், விளக்கிலே எண்ணெய் ஊற்றுகிற போது அந்த எண்ணெய் கீழே சிந்தி விட்டது. இப்போதெல்லாம் மின்சார விளக்குகள், அந்த காலத்தில் சிட்டி இருக்கும், மண் சிட்டி, அதில் விளக்கெண்ணெயை ஊற்றி திரியை போட்டு பொருத்தி வைத்தால் அதுதான் விளக்கு. அது ஒவ்வொரு நாளும் அந்த விளக்கெண்ணெய் ஊற்றுவார்கள். ஊற்றுகிற போது கொஞ்சம் கவனமாக ஊற்ற வேண்டும், இல்லைன்னா தரையிலே சிந்திவிடும். இப்போது அந்த அடிமை சிட்டியில் எண்ணெய் ஊற்றுகிற போது கொஞ்சம் கவனக்குறைவாக ஊற்றி கீழே கொஞ்சம் கொட்டிவிட்டது, அவ்வளவுதான். இதற்கு கடுமையாக ஏசுகின்றார்கள். உடனே இவர் பார்த்தார், இந்த கீழே சிந்திய எண்ணெய் எவ்வளவு இருக்கும்? 1 ரூபாய் 2 ரூபாய். ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய் எண்ணெய் கீழே சிந்தி விட்டது என்பதற்காக இத்தனை கடுமையான பேச்சு என்றால், நான் கேட்கப் போவது 2 லட்சம் ரூபாய், எப்படி தருவார்கள் என்று தானே கருதி கொண்டு கேட்காமலேயே திரும்பிவிட்டார்.
கேட்கவே இல்லை. 2 ரூபாய்க்காக வேண்டி இத்தனை சப்தம் என்று சொன்னால் எனக்கு எப்படி 2 லட்சம் கிடைக்கும்? கேட்காமலேயே திரும்பிவிட்டார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்தார். பெருமானார் வந்தவுடன் கேட்டார், கிடைத்து விட்டதா? நாயகமே, நான் கேட்கவே இல்லை. என்ன காரணம்? வீட்டுக்கு போனேன், சிந்திவிட்ட எண்ணெய்க்காக வேண்டி தன்னுடைய அடிமையை கடுமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 ரூபாய் பெருமானம் இல்லாத இந்த எண்ணெய்க்காக இவ்வளவு பேசுகின்ற இவர்கள் எப்படி எனக்கு 2 லட்சம் ரூபாய் தருவார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டு திரும்பிவிட்டேன். பெருமானார், திரும்ப செல்லுங்கள், சென்று நான் சொன்னதாக சொல்லுங்கள். இப்போது போவதற்கு மனம் இல்லை. ஆனால் பெருமானாருடைய சொல்லை தட்ட முடியாது. ஒரு வழி இல்லை, போய்த்தான் ஆக வேண்டும். போகின்றார். ஆனால் அவருடைய உறுதி, நிச்சயமாக இது கிடைக்காது. அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் போய் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர். எடுத்த உடனே காசு தானே கேட்கவில்லை. நபிசாசி என்னை அனுப்பினார்கள். படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேச்சை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அனுப்பினார்கள். அப்படியா? சந்தோஷம். எதற்காக அனுப்பினார்கள்? இப்படி ஒரு தேவைக்காக நான் போயிருந்தேன். சரி, சொல்லுங்கள், என்ன விஷயம்? உங்களிடத்தில் அந்த 2 லட்சம் ரூபாயை வாங்க சொன்னார். ஒரு பேச்சு பேசவில்லை. வீட்டுக்குள்ளே சென்றார்கள். அவர் கேட்ட பணத்தை எல்லாம் எண்ணி போட்டு ஒரு பையிலே போட்டு குடித்து மூட்டு அந்த பையை கொண்டு வந்து, கட்டப்பட்ட அந்த பையை கொண்டு வந்து கையில் கொடுத்தார். கொடுத்து விட்டு அவரை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்றோ, மலர்ந்த முகத்தோடு தன்னை பார்க்க வேண்டும் என்றோ, நன்றி உணர்வோடு தன்னிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் சொர்க்கவாதிகளுடைய அடையாளத்தை பற்றி. இன்னமா நுத்இமுக்கும் யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, ஏழைகளுக்கும் தாய் தந்தை இல்லாத அனாதைகளுக்கும் சிறைக்குள் வாடுகின்ற கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, இதற்கு திருப்பி கொண்டு நாளைக்கு நீங்கள் எங்களுக்கு பகரம் செய்ய வேண்டும், அந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஷுக்கூரா, எங்களிடத்தில் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும். நாளை எங்களை கண்டால் சலாம் சொல்ல வேண்டும், எங்களை கண்டால் எழுந்திருக்க வேண்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற போது எங்களுக்கு சார்பாக அணிதிரள வேண்டும். அந்த எந்த நன்றியையும் நாம் இடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அப்படியே ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து விட்டு திரும்பி கூட அதை பார்க்கவில்லை, போய்விட்டார். இவருக்கு பெரிய ஆச்சரியம். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்தார். நாயகமே, நான் சொன்னேன், கிடைத்ததா? அல்ஹம்துலில்லாஹ், எந்த தடையும் இல்லை, கிடைத்து விட்டது. அப்போது அவருக்கு புரிய வருகிறது, எப்படி சிந்திய அந்த 2 ரூபாய் பெருமானம் பெறாத அந்த எண்ணெய் சிந்தியதற்காக வேண்டி ஏசியதற்கு என்ன காரணம் தெரியுமா? இது வீண் விரயம், அல்லாஹ் தடுத்திருப்பது. கவனக்குறைவின் காரணமாக பொருளாதார சீரழிவு, அது 2 நயா பைசாவாக இருந்தாலும் சரி, வீண் விரயம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாதது. அதனால் தான் ஏசுகிறார்கள். இது 2 லட்சம் அல்ல, 2 கோடியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு உகப்பானது, சந்தோஷமாக எடுத்துக் கொடுப்பார்கள். அப்போதான் அவருக்கு புரிந்தது சஹாபாக்களுடைய சுபாவம் இருந்தார். அன்புகளே, இது குறிப்பிட்ட ஒரு சஹாபி அல்ல, பெருமானாருடைய தோழர்கள் அத்தனை பேருடைய சுபாவம். இந்த சுபாவத்தில் தான் எல்லோரும் இருந்தார்கள். ஆக ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் திரண்ட செல்வம் இருந்தது. அதே போன்று ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயும் திரண்ட செல்வம் இருந்தது. எதற்காக வேண்டி? செல்வத்தின் மீது கொண்ட மோகத்தால் திரட்டினார்களா? இல்லை. அந்த செல்வம் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் என்ன தேவையோ அந்த தேவை போக, எப்போதெல்லாம் சமுதாயத்தில் தேவை ஏற்படுகிறதோ, அது தனி மனித தேவையாக இருக்கட்டும், சமுதாய தேவையாக இருக்கட்டும். தனி மனித தேவை, அவருக்கு நோய், அவர் குடும்பத்தின் தேவை, கடன் அடைக்க வேண்டும், தனி மனித தேவை. போருக்கு புறப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர், போருக்கு நிதி இல்லை. இப்போது அல்லாஹ்வின் தூதர் அறிவிப்பு செய்கிறார்கள், நாம் இப்போது ஒரு பெரிய போருக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம், நம்மிடத்தில் போதுமான பொருளாதார வசதி பைத்துல் மாலில் இல்லை, உங்களால் இயன்றதை கொண்டு வந்து கொடுத்தல். அல்லாஹ் அக்பர். இப்படி சொன்னவுடன் அன்புகளே 3 செய்தியை பாருங்கள். சஹாபாக்கள் காசு மனத்தில் எந்த மனநிலையோடு வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு 3 செய்தி. ஒன்று, ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு
மொத்த படையில் 1/3 செலவினத்தை தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். மொத்த படை அதிலே 1/3 அவர்களுக்கான வாகனங்கள், வாகனத்துக்கு தேவையான சேணங்கள், அவர்களுக்கு தேவையான தளவாடங்கள், மொத்த படையின் 1/3 அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் என்றால் அல்லாஹ் அக்பர், கணிசமான தொகை, பெருந்தொகை. அதே சந்தர்ப்பத்தில் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருந்தார்கள். நேராக வீட்டுக்கு போனார்கள். போய் அவர்களுக்கு ஒரு சாபிக்கு, நல்ல விஷயத்தில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, இப்போது நமக்கு சித்திக் ஃபாரூக் ஹதரத் அபூபக்கர் சித்தியோடு போட்டி போடுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். இத்தனை காலம் அபூபக்கர் தான் நம்மை முந்துவார்கள், இப்போது அவரிடத்தில் வசதி இல்லை, அல்லாஹ் இப்போது நமக்கு பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறான், நாம் இப்போது அவரை முந்தி விடுவோம். இப்போது முந்தினால் தான் முந்தியது, இல்லை என்றால் வாழ்நாளில் முந்த முடியாது என்று கருதி கொண்டு நேராக வீட்டுக்கு போனார்கள். 40,000 பொற்காசு வைத்தார்கள். சரி பாதி, ஒரு பாதியை வீட்டில் வைத்துவிட்டு மறுபாதியை எடுத்து பையிலே போட்டுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய திருச்சபைக்கு வந்தார்கள். வந்தவர்கள் கொண்டு வந்து கனமாக வைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் பார்த்து விட்டு ஒரே ஒரு கேள்விவிட்டார், யா உமர் மா அபகைத லி அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக என்ன விட்டு வந்தீர்கள்? பெரும் திரண்ட செல்வத்தை கொண்டு வந்து விட்டீர்கள், குடும்பத்தாருக்கு என்ன சொன்னார்கள்? அபகைது லி மித்லிஹி, இது போன்ற ஒரு அளவை குடும்பத்தாருக்கு விட்டு வந்தேன். ஒரு பாதி இங்கே, மறுபாதி அங்கே கொடுத்து விட்டு ஓரத்தை அமர்ந்து விட்டார். அடுத்து கொஞ்ச நேரம் கழிகிறது, ஒரு பெரிய மூட்டை முடிச்சோடு ஒருவர் வருகிறார். யார் அவர்கள்? சித்தியக்குல் அக்பர். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய மூட்டை முடிச்சோடு வருகிறார்கள். பார்த்த உடனே அல்லாஹ்வின் தூதருக்கு விளங்கிவிட்டது, வீட்டிலே என்னென்ன கொடுப்பதற்கு தகுமான பொருள் என்று இருந்ததோ எல்லாவற்றையும் துடைத்து எடுத்துக் கொண்டு வருகிறார் என்று புரிந்துவிட்டது. அவ்வளவு ஜாமான்களையும் கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதருக்கு முன்பாக வைத்துவிட்டு, நாயகமே இது என் சார்பாக போர் நிதி என்று சொன்னார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், மா அபகைத லி அஹ்லிக யா அபா பக்ர், அபூபக்கரே உங்கள் குடும்பத்தாருக்காக நீங்கள் என்ன விட்டு வந்தீர்கள் சொன்னார். அப்போது சொன்ன வார்த்தை, அபகைத்துல்லாஹ வ ரசூலா, நாயகமே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் விட்டு வந்தேன். வீட்டிலே ஒரு நயா பைசா வீட்டிலே இல்லை, வீட்டிலே ஒரு நயா பைசா விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ் மீது கொண்ட மஹப்பத்து, அல்லாஹ்வுடைய தூதர் மீது கொண்ட நேசம், இதைத்தான் என் குடும்பத்தாருக்கு மத்தியில் விட்டு வந்தேன் என்ற அந்த வார்த்தையை சுருக்கமாக சொன்னார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்தேன். இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஓரத்தில் அமர்ந்திருந்த அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உணர்ச்சி பிளம்பாக மாறினார்கள், எழுந்து விட்டார்கள். எழுந்து சொன்னார்கள், லா அஸ்பகுக யா அபா பக்ரின் அபதா, லா அஸ்பகுக யா அபா பக்ரின் அபதா, அபூபக்கரே உங்களை ஒரு நாளும் என்னால் முந்த முடியாது, உங்களை ஒரு நாளும் என்னால் முந்த முடியாது. தன்னுடைய நிலையை ஏற்றுக்கொண்டார். உங்களை ஒருபோதும் என்னால் முந்த முடியாது. சஹாபாக்களுடைய மனநிலையை, பொருளாதார காசு பணம் விஷயத்தில் எந்த மனநிலையோடு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை காட்டுவதற்கு ஒரு சின்ன உதாரணம். காசு பணத்தை திரட்டி வைத்திருந்தார்கள். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பெரும் செல்வ சீமான்கள். ஆனால் இந்த காசு பணத்தின் மீது கொண்ட மோகத்துக்காக அல்ல, இது என் தேவை போக மீதம், எப்போதெல்லாம் தேடி யாருக்கெல்லாம் தேவை என்று வருகிறார்களோ கணக்கு பார்க்காமல் வாரி வாரி கொடுப்பார்கள். அவர்களுக்கு எந்த நன்றியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்த ரப்புல் ஆலமீன் இதை ஏற்றுக்கொண்டால் போதும், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டால் போதும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே நான் பெற்ற பாக்கியம், அதுவே நான் பெற்ற பேரு என்ற உணர்வோடு தான் கொடுத்தார். அன்புகளே, அல்லாஹ்வின் திருத்துதர் இப்படித்தான் சஹாபாக்களை உருவாக்கினார். ஆக வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம் கண்டிப்பாக தேவை. ஆனால் கழிப்பிடத்தின் மீது கொண்ட மோகத்துக்காக வேண்டிய அல்ல, கழிப்பிடம் தவிர்க்க முடியாத ஒரு தேவை என்பதற்காக. அதே சமயம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கழிப்பிடங்கள் வீட்டிலே அமைத்துக் கொள்ளலாம். எதற்காக வேண்டி? தேவை உள்ள மக்கள்
அதை பயன்படுத்துவதற்கு வருகிற போது தாராளமாக கொடுத்து உதவுகிறார். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? யதார்த்த நிலையை சொல்கின்றே, ஒரு நபரிடத்தில் 5 கார்கள் வைத்திருக்கிறார். 5 கார்கள், 10 வீடு இருக்கிறது. ஒரு ஏழை வருகிறார், ஓடியோடு வருகிறார். என் மலை மக்கள் உள்ளிட்ட குடும்பத்தார்கள், கடுமையான மழையும் தண்ணியுமாக இருக்கிறது. வீடு ஒழுக்கெடுத்து ஓடுகிறது. இடி இடிக்கும் போது பிள்ளைகள் எல்லாம் எழுந்து தூக்கமில்லாமல் எழுந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மாதங்களுக்கு உங்களுடைய வீட்டை தாருங்கள் என்று கேட்டால், என் வீட்டை கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? தகுதி, சுப்ஹானல்லாஹ், இவர் வீட்டை கேட்பதற்கு தகுதி ஒன்று வேண்டுமா? இந்த கூட எப்படிப்பட்ட மனநிலை பாருங்கள். தரமாட்டேன் என்பது ஒரு நிலை. நான் தரமாட்டேன், அது எனக்கு உள்ளது 10 வீடாக இருந்தாலும் நான் எனக்கு சொந்தத்துக்கு தான், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதுவே தவறானது. ஆனால் இதெல்லாம் தாண்டிய நிலை, என்னிடத்தில் என் வீட்டை கேட்கின்ற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி? மனிதனாக இருக்கிற அதான் தகுதி. அவனுக்கு மனைவி மக்கள் இருக்கிறார்கள், அவனுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கிறார்கள், இரவேளை நிம்மதியாக தூங்க வேண்டும், அதுதான் தகுதி. அதை விட என்ன தகுதியை எதிர்பார்க்கின்றாய்? இரவு நேரத்தில் ஓடோடி வருகிறான். என் மகள் பிரசவ வேதனையால் துடிக்கிறாள். ஒரு இடத்தில் வாகனம் கிடைக்கவில்லை. உங்களுடைய வாகனத்தை கொண்டு வெளியே போ, கதவை போ, வெளியே போ, கதவை பூட்டு, கேட்டை பூட்டு. இந்த செல்வம் எதற்காக வேண்டி? உன்னிடத்தில் இத்தனை வாகனம் இருப்பது எதற்காக வேண்டி? வாகனத்தை எதற்காக நீ நேசிக்கின்றாய்? வீடுகளை எதற்காக வைத்திருக்கின்றாய்? கோடி கோடியாக பணம் வைத்திருக்கின்றான். கூட பிறந்த சகோதரன் உண்பதற்கு வழியில்லாமல் அல்லல் படுகின்றான். தாயோடு பிறந்த சொந்தங்கள், தந்தையோடு பிறந்த சொந்தங்கள், மனைவியோடு உடன் பிறந்த உடன்பிறப்புகள் ஒரு வழியும் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு தெரியும், அவர்கள் கேட்பதற்கு வெட்கப்படுகின்றார்கள், சாடை மாடையாக வந்து போகிறார்கள். எல்லாவற்றையும் கண்டுகொண்டு புறக்கணிக்கின்றார். திரும்பி கூட பார்ப்பதில்லை. இவனுடைய காசும் பணமும் எதற்காக வேண்டி? இந்த காசும் பணமும், இந்த காசு பணத்தின் மோகம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லதீன யப்கலூன ஃபீமா ஆதாஹுல்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற செல்வத்தை தேவை உள்ள மக்கள் தேடி வருகின்ற போது கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்வதை லா தஹ்சபூஹு கைரன் லக்கும், உங்களுக்கு நல்லது என்று கருதார்கள், பல் ஹுவ ஷர்ருன் லக்கும், அது உங்களுக்கு கேடாக வந்து முடியும். சயுத்தப்பக்கூன மா பஹிலூ பிஹி யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் எந்த செல்வத்தை கொடுக்க மாட்டேன் என்று தடுத்து வைத்தீர்களோ அது உங்கள் கழுத்துகளிலே ஆரங்களாக மாட்டப்படும். அல்லாஹ்வின் தூதர் விளக்கம் சொன்னார்கள், இந்த இடத்தில் கொடிய நச்சு பாம்புகளாக உருமாற்றம் செய்யப்பட்டு அவன் கழுத்திலே மாட்டப்பட்டு அது கொடிய விஷத்தை அவனுடைய தாடையை சேர்த்து கப்பி பிடித்து அந்த கொடிய விஷத்தை இறக்கிய வண்ணமாக சொல்லும், அன கஞ்சுக்க அன மாடுங்க, நீ சேர்த்து வைத்த காசும் பணமும் நான் தான். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் தேடி வந்த ஏழைகளை கருணை கொண்டு பார்க்காமல் விரட்டி அடித்து விட்டு சேமித்து வைத்தாயே, பேராசை கொண்டவராக வைத்திருந்தாயே, அந்த காசும் பணமும் நான் தான் என்று அவனை கப்பி பிடித்து அவனை தீண்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸை இன்னும் குர்ஆனுடைய இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் இன்னும் பயங்கரமாக சொல்கிறான். எப்படி? அந்த ஆயத்தை பார்த்தால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஃபத்துக்குவா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும், தேவையை விட மேலதிகமாக காசு பணத்தை சேமித்து வைத்திருக்கின்றான். தேவை உள்ள மக்கள் அவனிடத்தில் தேடி வருகின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்காமலேயே காசு பணத்தின் மீது கொண்டிருக்கிற மோக வெறி, ஆர்வம், அதன் காரணமாக தடுத்து வைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், துக்குவா பிஹா, அதை கொண்டு நரகத்து நெருப்பிலே சூடேற்றப்பட்ட அந்த உலோக தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை எல்லாம் நரகத்து நெருப்புக்குள்ளே வைத்து சூடேற்றப்பட்டு பத்துக்குவா பிஹா, அதை கொண்டவனுக்கு சூடு போடப்படும். ஜபீனுகு, அவனுடைய நெற்றி, அவனுடைய விழாப்புறம், அவனுடைய முதுகுப்புறங்களில் சூடு போடப்படும். அல்லாஹ், எத்தனை கடுமையான விஷயம். உங்களுக்குள்ளே காசு பணம் நம் தேவையை விட அதிகமாக நாம் சம்பாதிக்கலாம், தவறே இல்லை, தவறே இல்லை. எதற்காக?
இந்த காசை கொண்டு பணத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவதற்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சாதனம், ஒரு கருவி. என் தேவை அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு தேவையை முன்னிட்டு எவ்வளவு பயன்படுத்தலாம் சகோதரர்களை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இவ்வளவுதான் பயன்படுத்த வேண்டும் என்றால் அளவில்லை. உண்மையிலேயே அவனுக்கு தேவை இருக்கிறது, நியாயமான தேவை, எவ்வளவு வேண்டும் என்றாலும் சொல்ல. ஒரு மனிதனுக்கு ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் செலவாகிறது. நீங்கள் பிரமித்து போகலாம், 10 லட்சமா ஒரு மாதத்துக்காக? அவன் தன் குடும்பத்தில் பல விதவை பெண்களை ஆதரிக்கின்றான், தந்தை இல்லாத பல எத்தீம்களை ஆதரிக்கின்றான், மோசமான நோயால் வாடுகின்ற பலரை ஆதரிக்கின்றான். இப்படி பலரையும் தன் குடும்பத்தில் வைத்து அவன் பாதுகாப்பு செய்கின்றான். அந்த குடும்பத்திற்கு குறைந்தது ஒரு மாதத்துக்கு கணிசமான தொகை, மாதத்துக்கு ஒரு வருடத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவானால் தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மார்க்கம் சொல்வது இந்த 10 லட்சம் ரூபாய், கவனிக்க வேண்டும் முக்கியமான வார்த்தை, நீ செலவிடுகின்ற இந்த 10 லட்சம் ரூபாயில் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, குல்லு நஃபகத்தின் யுன்ஃபிகுஹா இப்னு ஆதம் ஃபஹுவ லஹு ஸதகத்துன். அனுமதிக்கப்பட்ட பாதையில் தன் குடும்பத்துக்காக செலவிடுகின்ற ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யப்பட்ட சதகா, தர்மத்தின் கூலி அல்லாஹ் எழுதுவான். தர்மத்தின் கூலி. வீட்டுக்கு பருப்பு வாங்கினான், அரிசி வாங்கினான், மீன் வாங்கி கொண்டு வந்தான், பலசரக்கு ஜாமான் வாங்கி கொண்டு வந்தான், புடவைகளை வாங்கி கொடுத்தான், தேவையை முன்னிட்டு. பார்ப்பதற்கு ஏதோ சமையல் பொருள் போன்றது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் நீ கொடுக்கின்ற ஒவ்வொரு பைசாவுக்கும் சதக்காவுடைய நன்மை அல்லாஹ் எழுதுவான். அது எந்த செலவாக இருக்கட்டும், நியாயமான செலவாக இருந்தால், பொருள் ஆடம்பரத்துக்காக இல்லை, பகட்டுக்காக வேண்டி இல்லை, வீண் விரயத்துக்காக வேண்டி இல்லை, பெருமைக்காக வேண்டி இல்லை, இப்படிப்பட்ட கெடு நோக்கங்கள் இல்லாமல் உண்மையான தேவை என்பதை முன்னிட்டு நீ எவ்வளவு செலவு செய்தாலும் சரி, ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாஹ் ஃபீ ஸபீலில்லாஹ் நீ செலவு செய்தால் என்ன கூலியை தருவானோ அதே கூலியை அல்லாஹ் சிந்தாமல் சிதறாமல் அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். ஆனால் தேவையை விட அதிகமாக போகிற ஒரு பெருமானார்கள் இல்லா மாஃபி துரா, இல்லா மாஃபி துரா, எல்லா செலவுக்கும் தர்மத்தின் கூலி உண்டு. ஆனால் மண்ணிலே போட்டானே அதற்கு தர்மத்தின் கூலி இல்லை. மண்ணிலே போட்டது மண். என்ன பொருள்? சிலர்கள் வீடு கட்டுகிறார்கள், தேவை என்னவோ அதை விட பன்மடங்கு வீடு கட்டுகிறார்கள். வீட்டில் இருப்பது 5 பேர், 5 பேருக்கு போதுமான வீடு போதும், 50 பேருக்கு தேவையான அரண்மனையை கட்டுவது, 50 பேர் குடியிருக்க போவதை போன்று பெரிய அரண்மனை. இந்த அரண்மனைக்காக செலவிடப்பட்ட காசு சதக்காவின் கூலி அல்ல, மண்ணிலே போடப்பட்டது மண்ணு தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தோழர்களிடத்தில் பெருமானார் எந்த அளவுக்கு கராராக இருந்தார்கள், தோழர்களிடத்தில் பெருமானார் எந்த அளவுக்கு கராராக இருந்தார்கள் என்று பார்த்தால், ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் மதீனா நகரத்தில் நகர் வழியாக, தெருக்கள் வழியாக வருகிறார்கள். அப்போது பார்த்தால் ஒரு வீடு உயரமாக ஓங்கி உயரமாக கட்டப்பட்டது. அதாவது பார்த்த உடனே பளிச்சென்று விளங்குகிறது, இது தேவையை விட அதிகமாக தேவையில்லாமல் கட்டப்பட்ட கட்டிடம். தன்னிடத்தில் இருக்கின்ற காசு பண பொருளாதாரத்துடைய வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதருக்கு புரிந்து கொண்டது, புரிய வருகிறது. பெருமானார் கேட்டார், இது யாருடைய வீடு என்று கேட்டார். அவ்வளவுதான், இது யாருடைய வீடு? உங்களே கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனநிலையும் அருமை சஹாபா பெருமக்களுடைய புரிந்துணர்வும் எப்படி இருந்தது என்பது உதாரணம். இது யாருடைய வீடு என்று கேட்டார்கள். பெருமானார் சொல்லப்படும், நாயகமே இது இன்னாருடைய வீடு, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் சொல்லவில்லை, இவ்வளவுதான் கேட்டார். போய்விட்டார்கள். ஓரிரு நாட்கள் கடந்தன. பெருமானாருடைய சபை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அங்கே சபைக்கு வருகிறார். வந்தவர் அல்லாஹ்வின் தூதருக்கு சலாம் சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் பதில் சொல்லுங்கள். மறுபக்கமாக சொன்னார், தான் சொன்னார், பதில் சொல்லுங்கள். 3 முறை சொன்னார், 3 முறையும் பதில் வரவில்லை. அப்படியே கனத்த இதயத்தோடு எழுந்து வெளியே வந்தார். வந்தவர் தோழர்களுக்கு கேட்டார், தோழர்களே, அல்லாஹ்வின் தூதர் என் மீது வருத்தமாக இருப்பதை போக தெரிகிறது, என்ன காரணம் என்று புரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் ஒன்றும் தெரியவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். 2-3 தினங்களுக்கு முன்பாக உங்கள் தெருவிலே போகிற போது உங்களுடைய வீட்டை பார்த்துவிட்டு இது யாருடைய வீடு என்று பெருமானார் கேட்டார்கள். நாங்கள் இன்னாருடைய வீடு என்று சொன்னோம், இவ்வளவுதான்.
இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த வினாடி இதெல்லாம் அசாதாரணமாக நான் நினைப்போம். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களை பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரர்கள் நினைக்கும் இல்லா, அப்படித்தான் நினைப்போம். சஹாபாக்களுடைய நடைமுறையை பார்த்தால் இது என்ன பைத்தியகாரமாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் பெருமானார் மீது காதல், பெருமானாருக்காக அர்ப்பணமாகக்கூடிய அற்பமாக முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற ஜீவன்களாக இருந்தார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் நேராக வீட்டுக்கு போனார். சம்பட்டி எடுத்தார், ஆட்களை துணைக்கு அழைத்துக் கொண்டார். மட்டம் என்றும் அடித்து நொறுக்கி எல்லாம் தரைமட்டமாக ஆக்கிவிட்டார். தரைமட்டமாக்கி விட்டு அடுத்து கவனிக்க வேண்டும். பெருமானாரிடத்தில் சொல்லவே இல்லை. ஓரிரு நாட்கள் கழிக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் மீண்டும் யதார்த்தமாக அந்த வழியாக போகிறார்கள். பார்த்துவிட்டு அந்த இடத்தில் இருந்த கட்டடத்தை காணவில்லை என்று சொன்னவுடன் பெருமானார் கேட்கிறார், ஒரு உயரமான கட்டடம் இருந்தது எங்கே? சோழவர் சொன்னார்கள், நாயகமே, சில தினங்களுக்கு முன்பாக உங்கள் சபைக்கு வந்து சலாம் சொன்னால் நாங்கள் பதில் சொல்லவில்லை. காரணம் கேட்டால் நாங்கள் சொன்னோம், இப்படியாக இடித்து விட்டார். அப்போது சொன்னார்கள் பெருமானார் இதே வார்த்தை, குல்லு நஃபகத்தின் யுன்ஃபிகுஹா இப்னு ஆதம் லஹு ஸதகத்துன் இல்லா மா ஃபித் துராப். மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு செலவும் அவனுக்கு தர்மத்துக்குண்டான கூலியை பெற்றுத் தரும். ஆனால் மண்ணிலே போட்டானே அதை தவிரட்டார். உங்களுக்கு ஒரே இந்த சமுதாயத்தின் நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கோடி கோடியாக போட்டு கட்டுகிறார்கள். ஆனால் வெளியே வேண்டாம், அவர்களுடைய குடும்பத்து இரத்த உறவுக்குள்ளேயே, அவர்களை சொந்த வந்த இரத்த உறவுகளுக்குள் கண்ணீரும் கம்பரையுமாக பல காலம் குமர்களை வைத்துக் கொண்டு, கடனை வைத்துக் கொண்டு, நோயோடு, நெருக்கடியோடு, ஒரு சொந்த இல்லடம் இல்லாமல் பல வகையான சிரமத்தோடு காலம் அளிக்கிறார்களே, அவர்கள் பக்கம் கூட திரும்பி பார்க்க வேண்டாமா? வெளியிலே அதற்கு பின்பாக பார்த்துக் கொள்வோம். அன்புகளே, இஸ்லாத்தின் கண்ணோட்டம் பொருள் காசு பணம் விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் இந்த உம்மத்திற்கு மத்தியில் எந்த கண்ணோட்டத்தை தோற்றுவிக்க விரும்பினார்கள்? இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் எந்த மனநிலையோடு காசு பணத்தை அணுக வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளும். ஆனால் அன்புகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு யாரும் இப்படி தவறாக முடிவுக்கு வந்து விட வேண்டாம். ஓஹோ, சம்பாதிக்கலாம் வேண்டாம், தேவையில்லை, தொழில் செய்ய வேண்டிய, வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, விவசாயம் செய்ய வேண்டிய தேவையில்லை, லாபத்தையும் விட்டுவிட்டு தேவைக்கு முடிந்தால் போதும், இதுதான் மார்க்கம் என்று யாரும் தவறான முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். மார்க்கத்தின் பார்வையில் சம்பாத்தியம். அல்லாஹ்வின் தூதர் ஒரு நாள் பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். அது போர், கடுமையான போர்க்காலம். போர்க்களத்துக்கு செல்வதற்கு போராளிகள் தேவைப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் அதிகாலை நேரம் சுபுஹ் தொழுதுவிட்டு பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வாலிபர் திரண்ட உடலோடு, உருட்டி திரட்டிய உறுதியான உடலோடு தன்னுடைய ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு காட்டை நோக்கி, வயல் காட்டை நோக்கி போகிறார். பக்கத்தில் இருந்தார்களே அருமையான நெருக்கமான சஹாபாக்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள், நாயகமே, எவ்வளவு உறுதி வாய்ந்த எஃகு உடலை போன்றவர், இந்த உடல் உறுதி அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து களத்துக்கு பயன்படுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதாவது ஃபீ ஸபீலில்லாஹ்வுக்கு வராமல் இவர் வேறு எங்கோ போகின்றார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தார்கள், தோழரே, இதோ போகின்றாரே, இவர் தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலம் தன்னையும் தன்னை சார்ந்திருக்கின்ற தாய், தந்தை, மனைவி, மக்கள் உள்ளிட்ட குடும்பத்தாரையும் அடுத்தவரிடத்தில் கையேந்த விடாமல் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இவர் சம்பாதிக்க போனால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். போர்க்களத்துக்கு சென்றால் எப்படி ஃபீ ஸபீலில்லாஹோ அதே போன்று இவரும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். போர்க்களத்துக்கு உயிரை பணயம் வைத்து சென்று போராடி கிடைத்தால் வெற்றி அல்லது ஷஹாதத்தி என்ற வீர மரணம் எதற்கும் தயார் என்ற அந்த உணர்வோடு போகிறானே, அவன் மட்டுமல்ல ஃபீ ஸபீலில்லாஹ், தன் குடும்பத்தின் தேவைகளை தன்மானத்தோடு சுயமரியாதையோடு நிறைவேற்றி கொடுத்து அவர்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவன் தோட்டத்தை நோக்கி, வயல்காட்டை நோக்கி புறப்பட்டு சென்றாலும் சரி ஃபீ ஸபீலில்லாஹ் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அது எப்படிப்பட்ட காலகட்டம்? போருக்கு போராளிகள் தேவைப்படுகின்ற காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, உழைப்புக்கு கொடுத்த மரியாதை. அல்லாஹ்வின் தூதருடைய பார்வையில் உழைப்பு என்பது மரியாதைக்குரிய ஒன்று. சில தோழர்கள் வருவார்கள்,
பெருமானார் கையிலே முசாஃபஹா செய்வார்கள். பெருமானார் தொட்டு பார்த்து விட்டு அந்த அழுத்தத்தை புரிந்து கொண்டு அந்த கையை ரொம்ப கண்ணியப்படுத்துவார்கள். அந்த கை உழைத்து காப்பு ஏறிவிட்ட அந்த கைகளை கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லப்போனால் முத்தம் குஞ்சால்தான் மிச்சம், அந்த கையை தொட்டு முத்தமிடால்தான் மிச்சம். அந்த அளவுக்கு உழைத்து காப்பேறிய கைகளை பெருமானார் மதிப்பார்கள், போற்றுவார்கள். அதை பார்த்துவிட்டு ஆனந்தம் அடைவார்கள். இன்னும் சொன்னார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில் அல்லாஹ்வின் திருச்சமூகத்துக்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தனிமையாகத்தான் போக முடியும். தன்னந்தனியாக ஒரு மனிதன் போகிறான். அப்படி போகிற போது அவனுடைய அல்லாஹ் அவன் போகிற போது அல்லாஹ்வை சந்திக்க போகிறான். அப்போது அவனுடைய முகம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சந்தோஷத்தோடு பூரிப்போடு அவனை வரவேற்கிறான். இவனோ அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை, பொருத்தத்தை பார்த்துவிட்டு பூரணமதி, முழுமதி சந்திரன் 14ஆம் பக்கத்தின் நிலவை போன்று இவனுடைய மலர்ந்த சந்தோஷமான முகத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க போவான். அல்லாஹ் அந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு அவனை வரவேற்பான். என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை தேடுகின்றாரோ, ஹலால், பெருமைக்காக வேண்டி இல்லை, வீண் விரயத்துக்காக பகட்டுக்காக வேண்டி இல்லை, நியாயமான குடும்பத்தின் தேவைகளுக்காக, அதையும் தாண்டி மற்ற ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காக யார் ஹலாலான பாதையில், ஹராமான பாதையில் அல்ல, சந்தேகத்துக்குரிய பாதையில் அல்ல, ஹலாலான பாதையில் யார் சம்பாதிக்க சென்றாரோ அவர் நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது 14ஆம் பக்கத்தில் நிலவு போன்று அவருடைய முகம் ஜொலித்துக் கொண்டிருக்க அல்லாஹ்வை சந்திப்பார். எத்தனையோ சுபச்செய்தி. இஸ்லாம் பொருளாதாரத்தில் பற்றற்று இருக்க வேண்டும் என்று சொன்னதற்காக வேண்டி யாரும் தவறாக புரிந்து விட வேண்டாம். சம்பாதிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை, தொழில் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை, விவசாயம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஹலாலான முறையில் சம்பாதியுங்கள். சம்பாதிச்ச பணத்தை உங்களுடைய ஹலாலான நியாயமான தேவைகளுக்கு பயன்படுத்தியது போக தேவையுள்ள மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுங்கள். நீங்கள் வாரி கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு வாரி கொடுப்பான். பெருமானார் சொன்னார்கள், அன்ஃபிக் உன்ஃபக் அலைக, நீ செலவு செய், உனக்கு செலவு செய்யப்படும். நீ ஒரு வழியில் திறந்து விட்டால் அல்லாஹ் உனக்கு 9 பாதையை திறந்து விடுவான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் வானில் இருந்து சூரியன் உதிக்கின்ற காலை பொழுதில் 2 மலக்குகள் மண்ணுக்கு, விண்ணில் இருந்து மண்ணுக்கு வருகின்றார்கள். ஒருவர் பிரார்த்தனை செய்கின்றார், ஆமீன் சொல்கின்றார். அடுத்தவர் இவர் பிரார்த்தனை செய்கின்றார், அவர் ஆமீன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒருவர் சொல்கிறார், யா அல்லாஹ் அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யார் உன் பொருத்தத்தை நாடி செலவு செய்கின்றாரோ அவருக்கு சிறந்த பகரத்தை கூட அல்லாஹ் அவருக்கு சிறந்த, அவர் செய்த அந்த செலவை விட பன்மடங்கு, அதை விட பரிசுத்தமான ஹலால், அப்படிப்பட்ட பகரத்தை கூட அல்லாஹ். ஆமீன். அடுத்தவர் துவா செய்கின்றார், யா அல்லாஹ் அஅதி தலஃபன், யார் உன் பாதையில் செய்த தேவைகள் போக மீத விருப்பத்தை செலவு செய்வதில்லையோ அவருடைய செல்வத்தில் அல்லாஹ் நீ அழிவை கொடு. அன்று என்று பார்க்கிறோம். உலகத்தில் நிதர்சனமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செல்வந்தர்கள், சில செல்வந்தர்கள், எல்லோரையும் செல்லவில்லை, சில நல்லடியாக இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். சிலரை பார்க்கிறோம், தன்னுடைய தேவை போக மேலே சொன்னதை போன்று பிரசவத்தால் என் மனைவி என் மகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கார் தாருங்கள், இல்லை என்று கதவை பூட்டுகிறார்களே. அதே போன்று 10-15 வீடு வைத்து இருக்கிற போது குழந்தைகள் எல்லாம் இன்றைய இரவு இடியிலே நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். விடிய விடிய தூக்கமில்லை, ஒரு வீடு தாருங்கள், ஒரு சில மாதங்களுக்கு மட்டும், தேவைப்பட்டால் முடிந்தால் அதற்குண்டான வாடகையை கொடுத்து என்று சொல்லுகிற போது கூட கொடுக்காமல் மறுத்து விடுகிறார்களே. அப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம். அந்த காசு பணத்தை எல்லாம் அப்படியே வைத்திருப்பார்கள். தேவை போக மீதத்தை வைத்து 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 அப்படியே பாதுகாத்து வைத்து கடைசி என்ன ஆகும் தெரியுமா? கொச்சையாக சொன்னால் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள், நாய்க்கு கிடைத்த தேங்காய், உரிக்கப்பட்ட தேங்காய் இருக்கிறது, நாய்க்கு கிடைத்து விட்டால் நாய் என்ன செய்யுமா? 2 காலை வைத்து அணைத்து கொடுமா தேங்காய். ஆனால் அதை கடிச்சு திங்க முடியாது. யாரேனும் வந்தால் குலைத்து வரட்டும், எடுக்க விடாது. அதுவும் தின்ற பாடில்லை, அடுத்தவருக்கும் கொடுத்த பாடில்லை. செத்தாலும் சாகும் அந்த காயை யாருக்கும் கொடுக்க, தேங்காயை யாருக்கும் கொடுக்க. இதே நிலைதான் இன்று பலருடைய நிலை.
தன்னுடைய தேவை போக மேலதிகமாக இருக்கின்றவற்றை சேமித்து 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 பாதுகாத்து வைப்பார்கள், யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். கடைசியில் மொத்தமாக விட்டு கபருக்கு போவார். யார் கடைசி எடுப்பா? யார் யாருக்கோ போகும். ஆனால் தபிஆத், அதை சம்பாதித்த போது ஏற்பட்ட மேடு பள்ளம் ஹலால் ஹராம் பார்க்காமல் சம்பாதித்தானே, அதற்குண்டான தண்டனை அனுபவிக்க வேண்டியவன் இவன் கபருக்குள்ளே. ஆகிரத்திலே அவனோ எந்த கஷ்டம் இல்லாமல் அவனுக்கு பியூர் ஹலால், அவன் சந்தோஷமாக சாப்பிடுவான். இன்னும் சொல்ல போனால் ஹயாத்தாக இருக்கும் போது யாருக்கு கொடுக்க கூடாது என்று நினைத்தானோ அவனுக்கே போய் சேரும் செல்வம். மார்க்கும் அப்படி இருக்கும். சிலரை பார்த்தால் கூட பிறந்த அண்ணன் தம்பியே வெறித்தனமாக வெறுப்பார்கள், ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் எடுத்து குழந்தை பாக்கியம் இருக்காது. இந்த நிலையில் இறந்து விட்டானா இங்கே போய் சேரும் அல்லாஹ்வுடைய விரும்பு சட்டம். குழந்தை குட்டிகள் இல்லாமல் நீ மரணமடைகின்ற போது உன் தாய் தந்தை ஹயாத்தாக இல்லை என்றால் உன் உடன் பிறந்த உடன்புகளுக்குத்தான் போய் சேரும், அவருக்கு தான் போய் சேரும். நீ காலமெல்லாம் யாருக்கு கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு இருந்தாயோ கடைசியில் அவருக்குத்தான் போய் சேரும். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி, தீனுல் இஸ்லாம் ஜுஹுது என்ற பற்றற்ற நிலையை, பொருளாதாரத்தின் மீது துனியாவின் மீது எல்லை மீறிய மோகம் கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் வெறுக்கிறது. பற்றற்ற நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஆனால் பற்றற்ற நிலைக்கு நாம் தவறாக அர்த்தம் செய்து விடாமல் அருமை அல்லாஹுவின் தூதரும் அருமை சஹாபா பெருமக்களும் அந்த பற்றற்ற நிலைக்கு என்ன அர்த்தத்தை விளங்கி எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த அர்த்தத்தை விளங்கி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு ஒற்றைப்படையான புனிதமான இரவில் நாம் இருக்கின்றோம். சமுதாயத்தில் பெரும்பாலான மக்களுடைய கணிப்பின்படி லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் என்று சமுதாயம் கருதுகிறது. அது அப்படியே இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஹதீஸுப்படி பார்க்கின்ற போது ஒற்றைப்படையாக வருகின்ற எந்த நாளாகவும் இருக்கலாம் என்று வருகிறது. சில தினங்களுக்கு முன்பாக நாம் சொன்னோம், ஒரு நாள் பெருமானா சொன்னார்கள், இந்த வருடம் லைலத்துல் கத்ருடைய இரவின் அடையாளமாக எனக்கு சொல்லப்பட்டது, நான் சேற்றின் மீது சுஜூது செய்வதாக கண்டேன், சேற்றின் மீது சுஜூது செய்வதாக என்னை நான் கண்டேன் என்று சொன்னார்கள். அந்த வருடம் இரவிலே மழை பொழிந்தது. பெருமானாருடைய பள்ளி வீடு எல்லாம் பேரித்த மர இலைகளால் வேயப்பட்ட கூரை, ஒழுக்கெடுத்து மண்ணாலான தலவரிசை சேராக ஆகிவிட்டது. அல்லாஹுவின் தூதர் சுபு தொழுது விட்டு வெளியே வந்தார்கள். பெருமானாருக்கே தெரியவில்லை. சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அல்லாஹுவின் தூதருடைய நெற்றியில் சேறு ஒட்டி கொண்டிருந்தது. சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அன்று பிறை 21, அன்று பிறை 21. ஆக இப்படி 23 சில அடையாளம் பார்க்கப்பட்டிருக்கிறது, 25. இதில் இருந்து இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மேதைகள் குறிப்பிட்டார்கள், இறுதி பத்தில் வருகின்ற ஒற்றைப்படையான நாட்களில் ஒரே நாளில் இல்லாமல் ஒரு வருடம் இந்த நாள், ஒரு வருடம் இன்னொரு நாள் என்று மாறி மாறி வருவதை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த வருடம் 27ஆக கூட இருக்கலாம், மற்ற வருடங்கள் இல்லாமல் இந்த வருடத்தை பொறுத்த மட்டில் இப்போது நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த 27ஆவது இந்த இரவாக கூட இருக்கலாம். ஆக அங்கு போலே அல்லாஹுவின் தூதரே விடிய விடிய விழித்திருந்து அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டு இந்த இரவின் பாக்கியத்தை தவறவிடாமல் அடைய வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டார்கள் என்று சொன்னால், நம்மை போன்ற மக்கள் அதைவிட பன்மடங்கு பாடுபட்டு இந்த பாக்கியத்தை அடைவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த சபை முடிப்பதற்கு பின்பாக அவசியமான தேவைகளை முடித்துக்கொண்டு ஒது செய்துவிட்டு குர்ஆன் ஓதுகின்றவர்கள் குர்ஆன் ஓதுங்கள், திக்ர் செய்கின்ற மக்கள் திக்ர் செய்யுங்கள், தொழுகின்ற மக்கள் தொழுங்கள், வேறு என்னென்ன நல்ல காரியங்களில் ஈடுபட முடியுமோ இன்ஷா அல்லாஹ் விடிய விடிய அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நீங்கள் கழிக்க வேண்டும் என்று அன்போடு கற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நெஞ்சத்தில் பதிவு செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கேள்வி இன்னும் வச்சுக்கலாம், இன்னைக்கு கேள்வி வச்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹானல்லாஹி.